ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டிலே எப்படி ஹேர் ஆயில் செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கத்தாழையில் கட் பண்ணிக்கிறேன். தோல்லாம் சீவிட்டு நான் அந்த தோலை ஈஸியாக வரத்துக்காக கொஞ்ச நேரம் அந்த கத்தாழையை ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஃப்ரீசரில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தோல் எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். அதனால் இது நம்ம சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறோம். ரொம்ப நைஸாக வெட்டலாம் தேவை கிடையாது. இந்த மாதிரி ஒன்றும் பெருசும் சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பாதி போல் எடுத்துருக்கேன் கத்தாழை. இப்போ நம்ம ஜாரில் போட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், பால் காய்ச்சிற பாத்திரம். அதில் 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் பால் காய்ச்சிற பாத்திரம் தான் எடுத்துருக்கேன். நம்ம குழம்பு செய்கிற கடாய் அந்த மாதிரிலாம் வச்சுட்டோம்னா நமக்கு தலையெல்லாம் ஒரு மாதிரி எரியும் எண்ணெய் தடவும் போது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பால் காய்ச்சிற பாத்திரமே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சிருச்சு. அதில் நம்ம கத்தாழை அரைச்சோம் இல்லையா, அதில் எண்ணெயில் நம்ம 1 கிளாஸ் கலந்துக்கலாம். நம்ம எவ்வளோ எண்ணெய் எடுத்தோமோ அதே அளவுக்கு கத்தாழை ஜெல். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக இந்த ஆயில் செஞ்சால் தான் நல்லா சூப்பராக இருக்கும். இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஆனால் இங்கே இப்போ வால்மார்ட்லாம் கூட கிடைக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் வச்சுக்கணும். ரொம்ப வேகமாக வச்சிட வேண்டாம். ஸ்லோவாகவே வச்சு அந்த தேங்காயும் அந்த ஜெல்லும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். இந்த மாதிரி தனித்தனியாக தெரியாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இந்த எண்ணெயை ரெகுலராக தடவிட்டு வந்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம முடி பல பலன்னு இருக்கும். அப்புறம் அந்த பொடுகெல்லாம் வராது. அப்புறம் நிறைய முடி கொட்டாது. முடி கொட்டுற பிரச்சனை எல்லாமே இதில் நல்லா நமக்கு குறையிற ஃபீல் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கலர் கூட மாறிடுச்சு பாருங்களேன். அந்த ஜெல்லும் அந்த தேங்காயும் தனித்தனியாக பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி காய்ச்சிக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த எண்ணெயை நம்ம டெய்லி தடவிடக்கூடாது தலையில். அது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி ஆகிடும். அதனால் வாரத்துக்கு 1 முறை தடவினாலே போதும். இப்போ கொஞ்சம் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் பாருங்களேன், பிங்க் கலராக கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு அந்த ஜெல்லெல்லாம், கத்தாழை ஜெல்லெல்லாம். நம்ம ரொம்ப பொறுமையாக செஞ்சோன்னா சூப்பரான ஆயில் நமக்கு ரெடி ஆகிடும். வீட்லேயே நம்ம கடையில் ஸ்டோர்லலாம் வாங்க தேவையில்லை. வீட்லேயே ரெடி பண்ணி நம்மளே சூப்பராக தடவிக்கலாம். முடி கொட்டுறது பார்த்தீங்கன்னா இது உடனே நிற்கும், நல்லா கேட்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஊர் சைடாக இருந்தால் நம்ம நிறையா அந்த இலை, அந்த நெல்லிக்காய் அதெல்லாம் வச்சு நிறையா நம்ம இந்த மாதிரி ஆயில் ரெடி பண்ணலாம். ஆனால் எனக்கு இங்கே அதெல்லாம் கிடைக்காதனால இங்கே என்ன இருக்கோ அதை வச்சு இதுதான் நான் ரெகுலராக தடவிட்டு வருவேன். இப்போ நல்லாவே கொஞ்சம் அதெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் 1 ஸ்பூன் போல் வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு இது நம்ம வடிகட்டிடலாம். நான் ஒரு கண்ணாடி பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணுறேன். கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி உங்கள் ஊரில் வெயிலாம் அடிச்சிச்சுன்னா நீங்கள் வெயிலில் வச்சு அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வரலாம். கண்டிப்பாக இந்த எண்ணெயை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பயங்கர வித்தியாசம் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.